நேற்று நம்ம எதில் பார்த்தோமோ அதுலேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நேற்று பார்த்த வரையும் தெரியுது இல்லையா? ஸோ இந்த சாட்டர்டே நம்ம வேணால் ஒரு 8 hours நான் ஸ்டாப் மேரத்தான் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிட்டு நிறைய பார்ட்ஸை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேவா? எய்தர் ரீசனிங் ஆர் ஆப்டி ஏதோ ஒன்று இந்த சாட்டர்டே உங்களுக்கு நான் ஸ்டாப் மேரத்தான் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? கல்வி ஸ்டார்ட் பண்ணலாமா? இது நேற்றே பார்த்தாச்சு, இந்த கொஸ்டின் நேற்றே பார்த்தாச்சு. இதுல இருந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? In a certain code language, the word number is written as UMHTL. சரி, இதை மாதிரி கேட்டாலே நீங்க வந்து என்ன எஜோட்டி ஞாபகம் வச்சுக்கணும். A to Z ஆல் பாய்ஸ் ஆப்போசிட் லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் உங்க மைண்டுக்குள்ள வந்து ஓடணும். ஓகேவா? ஓடுங்க. ஓட்டி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் என்னவா இருக்கும்? இதை மாதிரி வந்தாலே உங்களுக்கு பல விஷயங்கள் பழசு ஞாபகம் இருக்கணும். பேப்பர் பெண்ணோடு வந்து உட்காருங்க ப்ளீஸ். பேப்பர் பெண்ணோடு உட்காருங்க. என்ன அங்க வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. நம்பரை RNEUBM, ஓகே, சரி, நம்பரை UMHTEL யூக்கும் என்னுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இதையும் நான் சொல்லிட்டேன். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? வாட் இஸ் த லாஜிக்? பி தான் ரைட்டு. அப்ப லாஜிக் என்ன? பி தான் ரைட்டு. அப்ப வாட் இஸ் த லாஜிக்? லாஜிக் என்ன? மியூட் பண்ணிக்கோங்க, எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. சார் நீங்களே சொல்லுங்க சார். ஏன் யோசிக்கலையா? திங்க் பண்ணலையா? ஏதோ ஒரு மட்டமான லாஜிக் தான் உள்ள இருக்க போகுது. நம்பரிங் போட்டு ஏதாவது பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி சேம் லெட்டர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல, சேம் லெட்டர்ஸ் வச்சு இல்ல, இது டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா NUMBER M இருக்கு, E இருக்கு, பட் மற்ற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்னவா இருக்கலாம்? என்னவா இருக்கலாம்? மான் திங்க் பண்ணுங்க. ஓகே, இது கேவலமான ஒரு லாஜிக்கு. அந்த லாஜிக்கை நான் சொல்றேன். அதாவது கேவலமான லாஜிக்னா எந்த சென்ஸ்னா, ஏன்டா இப்படிலாம் யோசிப்பீங்களாடா அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? நீங்க பாருங்களேன், நம்பர் போடுங்களேன். 1 2 3 4 5 6. ஓகே, 6. இதுல R and N இதை ஒன்றா சேருங்க. RN. இந்த லாஸ்ட் லெட்டர் RN. அடுத்து என்ன பண்ணலாம்? அந்த லாஸ்ட் லெட்டர் இந்த லாஸ்ட் லெட்டர் EU. அடுத்து என்ன பண்ணலாம்? உள்ளுக்குள்ள இருக்கிறத ஜஸ்ட் லைக் தட் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. BM. அப்போ கூட இது வரலையே, இப்படி வந்திருந்தா கூட பரவாயில்ல, மனசாரி இருக்கும். அப்போ கூட அது வரல. அதுக்கப்புறமும் ஒரு வேலை பண்ணியிருக்கான். ஆருக்கு அப்புறம் U எப்போ வருது? STU, மூணாவது லெட்டர். அப்ப R+3. சரி, Nக்கு அப்புறம் M எப்போ வருது? ஓகேவா? Nக்கு அப்புறம் MN -1 பண்ணியிருக்கான். Eக்கு அப்புறம் H எப்போ வருது? Eக்கு அப்புறம் H எப்போ வருது? +3 பண்ணியிருக்கான்.
ஏபிசிடிஇ எஃப்ஜிஹெச் ப்ளஸ் 3. யூக்கு அப்புறம் எப்படி இது வருது, டி வருது, -1 பண்ணியிருக்கான். பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? அப்போ -1 அதுதான் வந்து டி. பிக்கு அப்புறம் எப்படி இ வருது, சிடிஇ ப்ளஸ் 3 பண்ணியிருக்கான். அப்போ +3 -1. அப்போ இருக்கிறதுலே மோசமாக இந்த நம்பர்ஸை இப்படி மாற்றணும்னு நமக்கு தெரியணும். அப்படி மாற்றிட்டு அவன் +3 -1 +3 -1 லாஜிக் போயிருக்கான்னு தெரியணும். இப்போ இன் சிமிலர் வே செகண்ட் நீங்கள் எப்படி மாற்றலாம், டிஎஸ் என்இ ஓசி அவ்வளோதான். +3 டிக்கு அப்புறம் 3ஆம் லெட்ரு இஎஃப்ஜி, ஜி வருதா, ஜி வரக்கூடிய ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அப்படிலாம் டி. எஸ்ஸுக்கு முன்னாடி ஆர், ஆர் வருது. என் ஓபிக்யூ, கியூ வருது. எஃப்க்கு முன்னாடி டி, சாரி இக்கு முன்னாடி டி, டி வருது. ஓக்கு அப்புறம் 3 லெட்டர் தள்ளி பிக்யூஆர், ஆர் வருது. சிக்கு முன்னாடி பி வருது. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். உங்களால் கனவுல கூட இமேஜின் பண்ண முடியாது. ரீசனிங் உங்களுடைய டைமை அரிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீசனிங் உங்கள் டைமை அரிச்சிடும். இது டே டு டே லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வரும். டெய்லியும் 2 hours ரீசனிங் டிஃபால்ட்டாக போட்டு பார்த்தா தான் வரும், இல்லைன்னா கஷ்டம். ஓகேவா? சேம் லெட்டர் இருக்கான்னு பாருங்கள். சேம் லெட்டர் இல்லையா, டிஃப்ரெண்ட் லெட்டர் இருக்கா, அப்போ நம்பரை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி பாருங்கள், இல்லை ஒன்று ஆட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆட் பண்ணி பாருங்கள், சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். சர்டன் கோட் சென்சிட்டிவாக இப்படி எழுதியிருக்கான். SENSITIVE sensitive written as QHLVGWGYC. ஓகேவா? வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட்? மைக்ரோசாஃப்ட் எப்படி எழுதலாம்? திங்க் வெல். மைக்ரோசாஃப்ட் எப்படி எழுதலாம்? பாருங்க. சென்சிட்டிவ் எத்தனை லெட்டர் தள்ளி போயிருக்கு? PQRS TUV 3 லெட்டர் தள்ளி போயிருக்கு. அடுத்ததா இ ABCDE FGH ABCDE FGH அகைன் 3 லெட்டர் தள்ளி போயிருக்கு. புரியுதா? என் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் முன்னாடி போயிருக்கு. என்ன அப்படி போலையே, என்ன லாஜிக்? ஹலோ, உங்களுக்கு தான் கேட்குறேன், என்ன லாஜிக்? வந்து 2 எழுத்து முன்னாடி போயிருக்கு சார், அப்புறம் வந்து 3 எழுத்து பின்னாடி போகுது, அப்படியே மாறி வருது சார். எதுமா? ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ல இருந்து கியூ வரும்போது 2 எழுத்து வந்து முன்னாடி இருக்கு சார். ஆமா. அப்புறம் இ வந்துட்டு -2 இ டு ஹெச் வந்து +3 ஜிஹெச். அடுத்து அப்புறம் என் வந்து -2 என் வந்து MNO PQRST. சார் என் இது எல் என்னது? எல். இது எல்லா நான் தான் தப்பா எழுதிட்டோம். எஸ் எல் MN -2 ரைட். அடுத்து எஸ் TUV +3 -2 +3 -2 +3 அந்த சென்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது எது ரைட்டான ஆன்சர்? இது ரைட்டான ஆன்சர். ஆப்ஷன் பி வருதா? பேப்பர் பென்னோட உட்கார்ந்துருக்கீங்களா? கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணி உங்க பேப்பர் பென் காட்டுங்க. பேப்பர் பென்னோட தான் உட்கார்ந்துருக்கீங்க. எஸ், திங்க் வெல். சேம் லெட்டர் வருதா, டிஃப்ரெண்ட் லெட்டர் வருதா பாருங்க சார். டிஃப்ரெண்ட் லெட்டர் வருதுன்னா டெஃபினட்டா +3 -2 +6 இல்லை ஆப்போசிட் லெட்டர்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும். ரீசனிங்ல பார்த்தது தான். ஓகேவா? ஏதோ ஒன்று இருக்கும், ஆப்போசிட் லெட்டர் சேம் லெட்டர் ஏதோ ஒன்று இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? -2 +3 சொல்லுங்கம்மா. ஆப்ஷன் சின்னு சொன்னேங்க சார். சியா? பியா சி? எம்மா? எம்முக்கு
முன்னாடி சொல்லுங்க. கே சார். KLM. கேன்னு தானே வரும். Yes. ஆ, Option C கேங்க. is right answer. C is right answer. Okay. இங்க சார் பென்சிலை எப்படி எழுதியிருக்காங்க? RCTAMJன்னு எழுதியிருக்காங்க. அப்போ broken is written as what? பென்சிலை எழுதுனது போல broken எப்படி எழுதலாம்? broken is written as come on. Pencil NEPCIL simple same letter. Sorry, RCTAMG different letter தான். ஓகே, இதுவும் வந்து என்னால் சொல்ல முடியல. நீங்கள் பென்சிலை என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 இருக்குல்ல, PENCIL, அந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டரை ரிவர்ஸுக்கு மாற்றுங்க. இப்படிலாம் அங்கே நம்மளால் திங்க் பண்ண முடியுமான்னு கேட்டால் நமக்கு வேறு வழியே இல்லை. இப்படிலாம் திங்க் பண்ணி ஆகணும், இப்படியும் திங்க் பண்ண வைப்பாங்க அப்படின்ற ஒரு சென்ஸுக்கு மட்டும் வாங்க. இந்த பென்சில் இருக்குல்ல, இல்லை இந்த பென்சிலை ஓகே, பென்சிலில் இந்த ஃபஸ்ட் ஆஃப் இருக்குல்ல, அதை NEP ரிவர்ஸுக்கு மாற்றி TIL அப்படியே வைங்க. ஓகேவா? இப்போ இந்த எண்ணுக்கும் ஆருக்கும் OPQR ப்ளஸ் 4 லெட்டர். ஓகேவா? PQR அப்படியே நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், லாஜிக் வருதான்னு பாருங்கள். பட் ஆஸ் பர் கீ படி இதை மாதிரி மாற்றிட்டு போட்டால் தான் லாஜிக் வந்து வரும். ஓகேவா? ப்ளஸ் 4 லெட்டர் EC என்ன வருது? ஈக்கும் சிக்கு என்ன வித்தியாசம்? சி இ எப்படி சியா மாறுச்சு? -2 QRST ப்ளஸ் 4. ஏக்கு அப்புறம் அந்த சி வந்து எப்படி -2. இப்போ +4 -2 +4 -2. திஸ் இஸ் த லாஜிக். இதான் லாஜிக். பட் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். இருக்கத்துலேயே உள்ளதுல ஈஸி ஆப்போசிட். இப்போ புரியுதா? ஆப்போசிட்டை எழுத சொன்னால் ஈஸி, உள்ளுக்குள்ளேயே ஜம்பிள் பண்ண சொன்னால் ஈஸி, பபுள்ஸை பேஸ் பண்ணி கேட்டால் ஈஸி. நிறைய பார்த்துருக்கோம், பபுள்ஸை பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இல்லை அந்த வேர்டில் இருந்து +6 அப்படியே போக சொன்னால் ஈஸி. எதுட்டு நம்ம டஃப்பு? இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் டஃப் என்னை பொறுத்த வரையும். பிகாஸ் நமக்கு தெரியாது இதை ரிவர்ஸ் ஆர்டருக்கு மாற்றி, அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை மாற்றணுமா செகண்ட் ஹாஃபை மாற்றணுமா தெரியாமல் ரிவர்ஸ் ஆர்டருக்கு மாற்றி ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டஃப். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஓகேவா? அப்போ அதனால் என்னை பொறுத்த வரையும் இந்த இடத்துல இது கொஞ்சம் டஃப்பாக தான் தெரியுது, இந்த கோடிங் டிகோடிங். இங்க வாங்க, இங்க பாருங்க. POETRY poetry, DSQX POETRY. ஓகே, இது 6 லெட்ரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 லெட்ரு. என்ன ஒரு இதுவாக இருக்கு. அது 6 லெட்ரு, இங்கே 7 லெட்ரு. இதை இமேஜின் பண்ண முடியுதா? ஓவர். ஆனால் இங்கே அகைன் 4-5 லெட்டராக மாறுது. புரியுதா? டஃப்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க கொஸ்டின் பேப்பர். பட் திஸ் இஸ் ஆல்சோ RRB கொஸ்டின்ஸ். சாரி, வாய்ஸ் சுத்தமாக போயிடுச்சு. நேற்று 9 ஹவர்ஸ் நான் இல்லை, அப்பப்போ பிரேக் எடுத்து டோட்டலாக 9 ஹவர்ஸ் கிளாஸ் எடுத்து கால்குலேட் பண்ணேன். ஓகேவா? ரெக்கார்டர்லாம் சேர்த்து. ஆப்ஷன் சி வருது சார். ஆப்ஷன் சி வருது. வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ்? என்ன லாஜிக்?
பில பி ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் +1 -1 எடுத்து ஃபர்ஸ்ட் ரெண்டுல எழுதிட்டாங்க சார். அப்புறம் ரிமைனிங் மோருக்கு ஆல்ரெடி ஓ ஆர் இ அதுல இருந்து நம்ம டைரக்டா அப்படியே அந்த கிவன் டேட்டால இருந்து எடுத்து எழுதிடலாம் சார். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு பிக்கு மட்டும் Q எழுதியிருக்காங்க. P + Q. ஓகேவா? அடுத்தது ஓ எப்படி வந்தது? ஓ அப்படியே வந்ததா? பிக்கு முன்னாடி ஓ வரும் சார், ஓபி. ஓகே ஓகே, புரியுது. இந்த லாஜிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மட்டும் ஓகே +1 பண்ணியிருக்காங்க, -1 பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் ஆல் மைனஸ் முன்னாடி போயிருக்கு. ஓக்கு அப்புறம் ஓக்கு முன்னாடி N, ஈக்கு முன்னாடி டி, டிக்கு முன்னாடி எஸ், ஆருக்கு முன்னாடி Q, ஒய்க்கு முன்னாடி எக்ஸ், லைக் தட். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு +1 பண்ணியிருக்காங்க, -1 பண்ணியிருக்காங்க. ஓபி ஓபி அண்ட் தென் ஓக்கு முன்னாடி N. அப்போ P அண்ட் N +1 -1. பட் VER இது எல்லாத்துக்கும் மைனஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த சேம் லாஜிக் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும்? மோருக்கு அப்ளை பண்ணணும். ஸோ மோருக்கு அப்ளை பண்ணும்போது எம்முக்கு முன்னாடி எம்முக்கு பின்னாடி. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே சரி, ஓகே. ஸோ நவ் if the yes if the digit of numbers, the number பாருங்க 5 7 2 6 4 8 9 are arranged in the ascending order. ஓகேவா? how many digit will remain at the same position? See, இது வந்து நாலேஜ் தான். நீங்கள் அந்த நம்பர்ஸை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதுங்க. ஓகே 2 நம்பர் சார். எத்தனை நம்பர் வருது? 2ஆ 3ஆ? அரேஞ்ச் இன் த அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? how many digit will be remain the same position? 3 சார். 6 8 9 அது மூணுமே அதே 6 இடத்துல 8 9. ஓகேவா? 6 8 9. வாட் இஸ் மீன் பை அசெண்டிங் ஆர்டர்? சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பர் போகணும். அப்போ பாருங்க 2 தான் இருக்கிறதுல சின்ன நம்பர், அப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் 6, அப்புறம் 8, அப்புறம் 9. மொத்தம் 7 டிஜிட்டா? 3 6. நான் எதையும் உனக்கு மிஸ் பண்ணிட்டேன். எதை மிஸ் பண்ணிட்டேன்? 7 மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ அந்த நம்பர் அப்படியே கீழே எழுதுங்க. 5 7 2 6 4 8 9. எத்தனை நம்பர் த சேம் டிஜிட் சேம் பிளேஸ்ல இருக்கு? இதான் கொஸ்டின். 6 8 9. So 3 numbers. So the 3 is right answer. Okay, 3 is right answer. If 2 is subtracted from each odd digit and 3 is added each even digit, odd even, how many digit will be appear twice in the new number thus formed? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. யார் வேணாலும் ஆன்சர் பண்ற மாதிரி. ஒரிஜினல் நம்பர் பாருங்க, நம்பர் சேஞ்ச் பண்ணுங்க, எது ஆட் எது ஈவன் தெரியணும். ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? 2 is subtracted from each odd. ஓகேவா? 2ன்றத ஆட்ல இருந்து கழிக்கணும். அப்போ ஆட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்ல இருந்து வாங்க. 9 is odd, 4 is even, 2 is odd. சென்ஸ் புரியுதா? அண்ட் 5 is even, 7 is odd, 3 is even, 6 is odd, சாரி 3 is odd. ஓகேவா? ஆட்ல இருந்து என்ன பண்ணணும்? 2 சப்ராக்ட் பண்ணணும். 2 சப்ராக்ட் பண்ணணும். ஈவனுக்கு 3 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா how many digit will appear twice? 2 எத்தனை டிஜிட் 2 வாட்டி வந்திருக்கு? 2 எந்தெந்த சார். நம்பர்? 5ம் 2 டைம்ஸ் வந்திருக்கு, 7ம் 2 டைம்ஸ் வந்திருக்கு. இது எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியுதா? 5 and 2 sir. எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியுதா? யாருக்கு போர்டில் சால்வ் பண்ணணும்? சீக்கிரம் சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணணும்னா சொல்லுங்க. எல்லாராலையும் பண்ண முடியுதான்னு கேட்குறேன். ஓகே, ஒன்றும் இல்லை. ஆட் நம்பர் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணுறதுலாம். ஓகே,
ஆட் நம்பர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2வை சப்ராக்ட் பண்ணுறோம். 7 இந்த 2வை சப்ராக்ட் பண்ணால் 0, 2வை சப்ராக்ட் பண்ணால் 5, 2வை சப்ராக்ட் பண்ணால் 1. ஓகேவா? அண்ட் தென் ஈவன் டிஜிட் இருக்கக்கூடிய இடத்துலலாம் 3 ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே 7 வரும், இங்கே 5 + 3 வந்து ஆட் பண்ணுமா 8 வரும். ஓகே, இங்கே 3 ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணால் 9 வரும். ஓகே, என்னது நான் இதை தப்பு பண்ணிட்டேன்னா 195. ஓகே, 195 195 சார் 5ல இருந்து -3 -2 போடணும் சார், அப்ப 3 வரும் சார். 5ல இருந்து மைனஸ் பண்ணுமா? எஸ் சார். 195 3 வரும் சார். அதுல 195 3யா? 3577 5 5 வந்து 2 டைம்ஸ் வந்து வருது, 7 ஆல்சோ 2 டைம்ஸ் வந்து வருது. ஓகேவா? இதுதான் 2 இஸ் சப்ராக்டட் ஈச் ஆட். 9லேருந்து 2 போச்சுன்னா 7. ஓகேவா? ஈச் ஆட். அதுக்கப்புறம் எதுவும் ஆட் நம்பர். ஓகே, இது நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. ஈச் ஆட் டிஜிட். ஆட் டிஜிட்ல பண்ணுங்க சார். ஆட் டிஜிட். வாட் இஸ் மீன் பை ஆட் டிஜிட்? ஒற்றைப்படை ஆ, ஒற்றை இலக்கம். இதை எப்படி பார்க்கணும்னா, எது ஆட் நம்பரோ அந்த இடம். எக்ஸாம்பிள் 9 ஸோ ஆட் நம்பர். 9லேருந்து நம்ம வந்து 2வை கழிக்கணும். பட் 4 இஸ் எ ஈவன் நம்பர், 2 இஸ் எ ஈவன் நம்பர். டிஜிட்டை பார்க்காதீங்க, இது 1, இது 2, இது 3வது இப்படி பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இதுதான் மைண்ட் பண்ணேன். இது இல்லை, நம்பர்ஸை பாருங்கள். 9, 9க்கு அப்புறம் ஆட் 5, 5க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 3, இதெல்லாம் தான் ஆட். ஓகே, ஆட் நம்பர்ஸ்ன்னு பாருங்கள். ஓகேவா? நேற்று நான் 4 யூனிட் வந்து போய் பார்க்க சொன்னேன், பார்த்தீங்களா? 4 யூனிட்ஸ் பார்க்க சொன்னேன், பார்த்தீங்களா? 4 யூனிட்ஸ் பார்க்க சொன்னேன், பார்த்தீங்களா? இல்லை. சரி, certain code bond is written as 1543, dean is written as 3864, bed is written as what? bed எப்படி நம்ம எழுதணும்? come on. bed எப்படி எழுதணும்? 183. எப்படி கண்டுபிடிச்சுங்கம்மா? சார் அதுல சார் அதுல 2. பிக்கு நேரா 1, பிக்கு நேரம் 1 இருக்கு, ஈக்கு நேரம் 8 இருக்கு, டிக்கு நேரம் 3 இருக்கு. அதை அப்படியே போட்டாலே வந்தது. ஓகேவா? ரைட், அதை அப்படியே பண்ணிங்கனாலே வருது. ஓகேவா? இது பாருங்க, இதுவும் சங்கீத மொழி தான். இந்த கிளாஸ்ல எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? if table is called as chair, if chair is called as cupboard, if cupboard is called as chalk, if chalk is called as book, book is called as duster, the duster is called as table. What does teacher use to write? The blackboard. எதை வந்து டீச்சர் வந்து எழுத யூஸ் பண்ணுவாங்க? 1 minute.
சாரிம்மா சார், இது சங்கீத மொழி. போன வாட்டி வந்து நம்ம வந்து டவுட் பட்டோம். ஒன்றும் இல்லை, ஒன்று இன்னொன்னா மாறுது. ஓகேவா? சிவப்பு வெள்ளைன்னு சொல்லுவான், வெள்ளை வந்து பச்சைன்னு சொல்லுவான், பச்சை வந்து ஆரஞ்சு சொல்லுவான். அப்போ ரோஸ் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு கேட்டால் வெள்ளைன்னு சொல்லணும். ஆனால் சிகப்பை நம்ம வெள்ளைன்னு சொல்றோம் இல்லையா? அதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்படி வந்து பார்க்கும்பொழுது சேரை வந்து டேபிளை சேர்ன்னு சொல்றான். ஓகேவா? சரி, டேபிளை சேர்ன்னு சொல்றான், சேரை கபோர்டுன்னு சொல்றான், கபோர்டு சாக்குன்னு சொல்றான், சாக்கை புக்குன்னு சொல்றான், புக்கு டஸ்டர்னு சொல்றான், டஸ்டர் டேபிள்னு சொல்றான். அப்ப சாக்கை வச்சு தானே டீச்சர் எழுதுவாங்க பேக் போர்டில். சாக்கை வச்சு தானே எழுதுவாங்க. இப்போ சாக்கு என்னன்னு சொல்றான்னு பாருங்க. சாக் இஸ் கால்ட் அஸ் புக், புக் இஸ் ரைட் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். ஆன்சிட்டஸ் அப்படியே சிம்பிளா வந்து பாருங்க போதும். இப்போ புக் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, புக் இஸ் ரைட் ஆன்சர். The teacher written on the black. Is a solution. A certain code language, pulse, P-U-L-S-E, pulse. The pulse is written as D-R-K-T-O, D-R-K-T-O. New is written as VDM, VDM. How will probus will be written as in the code language, in the same code language? Pulse, pulse எப்படி எழுதுறான்? DR. சத்தியமாக சொல்கிறேன், இவன் வந்து நம்பரிங் யூஸ் பண்ணியிருக்கான். ஒன்று. ரெண்டாவது, பியிலிருந்து டி போய் பாருங்க, நம்பரிங் பெருசு பெருசாக வருதா? இப்போ டெஃபினட்டாக அதை பண்ணியிருக்க மாட்டான். ஓகேவா? வேற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பான் சார். சரி, பிடி எது பக்கத்தில் இருக்கு? பிக்கு பக்கத்தில் டி இல்லை. நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன், அதை வச்சு யோசிங்க. பி அதுக்கு ஆப்போசிட்ல டி இல்லை, ஆனா டி எதுக்கு பக்கத்துல இருக்கு? இக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க. அப்ப இவன் வேற ஏதோ பண்ணியிருக்கான். ABCDE, டிக்கு பக்கத்துல இ இருக்கு. PQRS, ஓகேவா? RS, SR, KL, LK. இப்ப புடிச்சாச்சா? சார் ராசா -1 போட்டுருக்காங்க சார். UT, PO. சிம்பிளி சார், சிம்பிளி தேயா. லாஸ்ட்ல இருந்து ரிவர்ஸ் வந்திருக்கான், ஆனா -1 போட்டு ரிவர்ஸ் வந்திருக்கான். இப்படிதான் நீங்க பார்க்கணும். எங்க ஈக்கு முன்னாடி தான் டி. ஓகே, ஆருக்கு அப்புறம் தான் எஸ். அப்ப ரிவர்சிங் பண்ணிருக்கான், ரிவர்சிங் பண்ணி மைனஸ் பண்ணிருக்கான், அவ்வளவுதான். ஓகே, ரிவர்சிங் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ரைட் ஆன்சர். ரைட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ரிவர்சிங் பண்ணுங்கம்மா. எஸ்தா? எஸ்தா? ஓகே. ஆர். இயா? டி. பியா? ஏ. ஓவா? என். ஆரா? கியூ. கியூக்கு அப்புறம் தான் ஆர். பியா? ஓபி. ரைட்? ரிவர்ஸ், ஜஸ்ட் லைக் தட் ரிவர்ஸ் பண்ணுங்க போதும். ஓகே, in a certain code language, the word FUTILE, FUTILE, இது எப்படி எழுதியிருக்கான்? HYVMNI அப்படின்னு எழுதியிருக்கான். HYVMNIன்னு எழுதியிருக்கான். ஸோ பென்சில the same logic, if you are using the same logic, what is the letter? எந்த லெட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்? சேம் லாஜிக். பென்சில். திங்க் பண்ணுங்க. ஓகே, முன்ன பின்ன வந்திருக்கா பாருங்க. ABCDFGH 2H. ஓகேவா? U VWX YU. என்ன சார் என்ன பண்ணிருக்கான்? +2 -4. GH EF, Fக்கு அப்புறம் GH, Fக்கு அப்புறம் GH.
ப்ளஸ் 2 டி டிக்கு அப்புறம் யூவி ப்ளஸ் 2 எல் எல்லுக்கு அப்புறம் எம்என் ப்ளஸ் 2 ஸோ தட் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இது எல்லாத்தையும் ப்ளஸ் 2 பண்ணி அப்படியே போட்டிருக்கான். ஓகே EFGHI EI 1 2 3 4 difference. EI 4 difference. IM JKLM 4 difference. JKLM அப்ப 4 add on 4 U VWXY add on 4 plus 2 plus 4 plus 2 plus 4 just like that. அப்ப அதே போல நீங்க P QR அதானே P தான் வருது P QR none of this simple because R எதுலயுமே வரல none of these answer. Okay, so now a big question. Read it and understanding by yourself. அதுக்கப்புறம் நான் ரீட் பண்றேன். எடுத்தோன்னு நானே சொல்லிட்டா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? சார் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். ஆப்ஷன் சார். ஆப்ஷன் கேட்கக்கூடாது. கொஸ்டின்ஸ் அது அவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டுமா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பாருங்க. நீ சர்டைன் கோடிங் சிஸ்டம் RBMSTDVROPUS இது எப்படி தெரியுமா இருக்கு? சரிகம பதனிசா. இது கிளாஸ் எடுக்கும்போது நல்லா நடக்கும். क्वेश्चन வேற எதனாங்க சார்? ஆனா முன்னாடி காரணம் சார் மேல உள்ள क्वेश्चन சார் இதா நெக்ஸ்ட் புரியலமா? क्वेश्चन தானங்க சார் இது. ஓகே இது நெக்ஸ்ட் क्वेश्चन. இருங்க. in each of இல்லம்மா டைரக்ஷன் 15 to 20 கொடுத்திருக்காங்களே. ஓகேங்க சார், அது பார்க்கலங்க சார். மேல பாருங்க 15 to 20 கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் ஆல்சோ given. டைரக்டா 15வது क्वेश्चन அப்படியே கொடுத்து 15 கொடுத்திருக்காங்க. so that நான் தான் தப்பா சொல்றேனா இல்ல நீங்களான்னு எனக்கு தெரியல. சார் பார்க்கலங்க சார் அந்த மேல இருந்து. ஓகே ஒண்ணும் இல்ல ஜமுனா. மழை தண்ணிலாம் வத்திச்சா? போயிட்டு தாங்க சார் இருக்கு. போயிட்டே தான் இருக்கு. The cat is beautiful. The dog is brown. The dog asked the cat, what is the ass? இது நான் நடத்திருக்கேன். வேணும் அப்படின்னா நான் இப்போ நான் சொல்கிறேன், பிடிச்சிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் 2-3 எக்ஸாம்பிளோடு வச்சு இதை நான் வந்து வீடியோவாக வந்து நடத்திருக்கேன். உங்களுக்கு சொல்கிறேன். உங்களால் திங்க் பண்ண முடியுதா? எப்படி திங்க் பண்ணணும்னு தெரியுதா? தனியாக எழுதுங்க, கைப்பட எழுதுங்க ப்ளீஸ், கைப்பட எழுதுங்க.
ஆஸ்க்கு என்ன கோட் வேர்டு? பிஎஸ் ரைட் முத்துலட்சுமி. வாட் அபவுட் அதர்ஸ்? எப்படி பார்க்கணும்னு தெரியலன்னா சொல்லுங்க, வில் எக்ஸ்பிளைன். எப்படி பார்க்கணும்? தங்கராஜ் எக்ஸ்பிளைன் சார். ஓகே குட். யோசிக்கிறதா இருந்தால் அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணலை, யோசிங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். ஏ பி இஸ் ரைட் சார். ஏ இஸ் ரைட். CUS. ஏ இஸ் ரைட். என்னவோ தெரியல, இவங்க ஆன்சர் மட்டும் ஏன் தப்பா போய் வச்சிருக்காங்கன்னு தெரியல. சார் மேல கொடுத்திருக்க கண்டிஷன்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு சார். அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. வெயிட், மேலே இருக்கிற கண்டிஷன்லாம் கொடுத்த பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மேபி அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த கோட் வேர்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். எஸ், அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏதோ ஒரு எரர் இருக்குது இல்லை. இது பாருங்க, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை பாருங்க, RBM, STD, ப்ரோ, பஸ். ஆன்சர் தெரியாதவங்க இப்போ நான் சொல்கிறபடி நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, நானே எழுதலை, உங்கள் சொல்யூஷன் நான் டைரெக்டாக காட்டுறேன். அங்கே என்ன கொடுத்துருக்கான், அதுக்கு மீனிங் என்ன அப்படியே எழுதுங்க. ஈக்குவேஷன் 1 அவங்க எத்தனை சென்டென்ஸ் கொடுத்தாலும் அதை அப்படியே எழுதணும். நமக்கு தெரிஞ்ச மொழி எது அதை போய் பாருங்க. The cat is beautiful. The dog is brown. The dog has the cat. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் 4 வார்த்தைகள் இருக்கு. அதில் காமனாக இருக்கிற வார்த்தை என்ன? தி இஸ். தி இஸ். அப்போ இதில் காமனாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? காமனாக இருக்கக்கூடிய செட்டப் என்ன? PUS பஸ். PUS பஸ். ஓகேவா? தென் வேற என்ன காமனாக இருக்கு? STD. STD காமன். அப்போ த இஸ், அதுக்கு STDயும் பஸ்ஸும் தான் கோடட். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்படி பிரிக்கணும், அதான் இங்கே சொல்கிறாங்க. இஸ் த ஆர் த இஸ், STD பஸ், இதான் வந்து கோடு. அடுத்து பாருங்களேன், ரெண்டாவதையும் மூணாவதையும் பாருங்கள். ரெண்டாவதையும் மூணாவதையும் பார்க்கும்பொழுது இங்கே எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இது எஸ்ஏ எக்ஸாம்லாம் இது மாதிரி கேட்கறது வழக்கம். இங்கே எதெல்லாம் காமனாக இருக்கு? தி தி, டாக் டாக். ஸோ இந்த ரெண்டாவதுலேயும் மூணாவதுலேயும் காமனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா PUS PUS அண்ட் தென் DIM DIM. அப்போ எழுதிக்கோங்க, PUS DIM. இதுதான் தி டாக். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தி தி மேலே ரெண்டுத்துலேயும் இங்கே ரெண்டுத்துலேயும்
டிக்கு எது கரெக்டாக வரும்னா பஸ் தான் வரும். அப்போ ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. பஸ்னா டின்னு அர்த்தம், டியூஎஸ்னா டிஹெச்ன்னு அர்த்தம், எஸ்டிடினா ஐஎஸ்ன்னு அர்த்தம், டிஐஎம்னா டாக்னு ஆன்சர் அர்த்தம். தப்பா இருக்கா சார்? டிஐ ஆன்சர் தப்பா இருக்கு. ஆன்சர் தப்பெல்லாம் இல்லை, வரும் பார்ப்போம். ஆன்சர் என்ன இல்ல தப்பா இருக்கு? அதுல பின்னு கொடுத்துருக்கீங்க, அதுல சொல்றேன் சார். ஆன்சர் இதுல ஓகே, கரெக்டா இருக்கு, இதுல ஆப்ஷன்ல ஆமா பின்னு அதுதான் சொல்றேன். அது டைப்பிங் எரர் இல்லை, அங்க போய் உட்காரது தப்பா இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ளஸ் தான் அனுப்புங்க. வருது. எதெல்லாம் தப்பா இருக்கோ எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஆப்ல போய் சேஞ்ச் பண்ண சொல்லணும். ஓகேவா? சரி வாங்க பார்ப்போம். திஸ் ஒன் இப்போ அடுத்தது 2ஐயும் 3ஐயும் பார்க்கும்பொழுது எஸ் பார்த்தாச்சு. இப்போ 1ஐயும் 3ஐயும் வந்து கம்பேர் பண்ணுங்க. 1 and 3ஐ கம்பேர் பண்ணும்போது 1லையும் 3லையும் தி கேட் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் திக்கான மீனிங் பஸ்ன்னு, அதனால பிரச்சனை இல்லை. கேட்டுக்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாம். கேட்டுக்கான மீனிங் ப்ரோ. ஓகேவா? ஏன்னா பிஆர்ஓ இதான் வந்து கேட்டுக்கான மீனிங்காக இருக்கும். அப்போ கேட்டுனா ப்ரோ. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தி நத்திங் பட் பஸ், கேட் இஸ் நத்திங் பட் ப்ரோ, டாக் இஸ் நத்திங் பட் டிம். ஓகே, again the is nothing but bus. Okay, so what is mean by has is nothing but, வேற வழியே இல்லை, இங்க இருக்கிற எல்லாமே வந்துச்சு. பஸ், டிம், ப்ரோ, பஸ். அப்ப சியூஎஸ் தான் நம்ம தேடிட்டு இருந்த has is nothing but சியூஎஸ். ஓகே, சைக்கிள் டெஸ்ட் 4 சாட்டர்டே 49, கொஸ்டின் நம்பர் 49. ஆன்சர் கீ தப்பு, ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எதெல்லாம் தப்பு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சொல்யூஷன் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, உள்ளே போய் செட் ஆகிறது தப்பாக போயிருக்கும். ஓகேவா? அது ஒரு சாஃப்ட்வேர், அதில் மிஸ்டேக்காக இருக்கும், இல்லை மேனுவல் மிஸ்டேக், ரெண்டுத்துல எது வேணாலும் நடக்கலாம். வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க்? ஆல்பபெட்டிக்கலாக ஒரு சீரீஸை கொடுத்து அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றது கொஸ்டினாக கேட்குறாங்க. ACEHIMMR, what next? ப்ளஸ் பண்ணிருக்காங்க சார். 1 2 அது மாதிரி ப்ளஸ் பண்ணி A QW to வருது C, EIMR, A B C D E F G H I J K L M. ஏக்கும் ஈக்கும் 4, ஈக்கும் ஐக்கும் +4, ஐக்கும் எம்முக்கும் +4. இப்போ CHMR இது பாருங்களேன், சியா DEFGH +5, ஹெச்சா IJKLM +5. The sense is A +4 +4 +4 again +4, M NOPQ Q ரைட், முடிஞ்சிச்சு. சியா, சிக்கு அப்புறம் 5, H C DEFGH again +5 +5 ஆருக்கு அப்புறம் R PQR STUPW. அப்போ QW is answer. QW is answer. ரெண்டு ரைட்? ரெண்டா கூட பார்க்கலாமே சார். எப்படி ரெண்டு ஏல இருந்து பிளஸ் ரெண்டு லெட்டர் ஆர்டர் பண்ணிருக்காங்க, ஈல இருந்து H 3 லெட்டர், அந்த ரெண்டு லெட்டரா பார்த்தா கூட QW வருது சார். எந்த சென்ஸ் சொல்றீங்க? புரியலப்பா. A பிளஸ் 2 லெட்டர் ஆட் பண்ணீங்கன்னா C வருது சார். ஈல இருந்து 3 லெட்டர் ஆட் பண்ணீங்கன்னா H, Hல இருந்து ஓகே M ஓகே, க்கு அப்படியே வந்து 4 பார்க்கலாம். லெட்டர், M ல அப்ப இருந்து. இங்க ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை வச்சும் சொல்லலாம். ஓகே, இதுல ஒண்ணுத்துக்கு மேல ஆப்ஷன் அந்த லாஜிக்ல வந்தா என்ன பண்ணுவீங்க? ஓகே, நீங்க சொன்ன மெத்தட் தான் சார் போணும். அப்ப நான் சொன்னதான் வரும். ஓகே, now this one of the following will come
the place of the question mark which is given below. Which of the following will come in the place of question mark? என்ன போட்டிருக்காங்க? குயிக். ஏபி சிபி சிடி என்னையா? ஏபி சிபி இது நீங்க ரெண்டா பார்க்கணுமா இல்ல மூணா பார்க்கணுமா? ஏபிஏ பிசிபி சிபிசி டிசிடி ரெண்டா பார்க்கணுமா மூணு பார்க்கணுமா? ஏபிஏ பிசிபி சிபிசி டிசிடி அப்புறம் இடிஇ மூணா பார்க்கணும். பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? சொல்யூஷன் பாருங்க, உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணிருக்கான்? மூணு செட்டா பார்த்து ஆப்ஷன் சி ஓகேவா? இ இஸ் ரைட் ஆன்சர். இதுவும் போட்டோ எடுங்கம்மா. சொல்யூஷன் கரெக்டா இருக்கு, ஆன்சர் ஏன் தப்பா இருக்குன்னு தெரியல. போட்டோ எடுங்க குயிக்கா. ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அப்படியே கையோட நான் சேஞ்ச் பண்ண சொன்னா தான் சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா சேஞ்ச் ஆகாது. கொஸ்டின் நம்பர் 17. ஓகே, ஐ திங்க் எல்லாமே ஸ்வாப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஸ்வாப் ஆயிருக்குன்றத நான் சொல்றேன். சின்னு வருதா? பட் சி கிடையாது, பி. ஓகே, அது டி. ஓகே, டி. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கம்மா. அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நவ் வாட் should come next in the following letter series? HGFEDC BAH GFE DCBHG EFDCH. What is meant by this? What next? What next? HGEDCDDBE again HG. அப்ப அது ஒரு சீரிஸ் மாதிரி தொடர்ந்து வருதா? HGFE HGFEDCBA ஏ வரைக்கும் ஒரு செட், ஏ வரையும் ஒரு சீரிஸ். ABCD அப்புறம் மறுபடியும் ஹெச்டின்னு ஆரம்பிக்கணும். HDEFEDCB அது பியோட வந்து நிக்குது. அப்புறம் பாருங்க HDEFEDCH ஓகேவா? அப்புறம் உடனே என்ன வரணும்? ஜி வரணும் சார். அவன் வந்து எச் ஆரம்பிச்சுட்டான். நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? இது HGFE இது வரையும் அகைன் HG இது வரையும் அகைன் இதோட முடிக்கணும். ஹெச்க்கு அப்புறம் ஜி தானப்பா வரும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எப்படிலாம் திங்க் பண்றாங்க பாருங்க. நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்களா? என்னவா இருக்கும்னு மண்டே குழப்பின்னு இருப்போம். சீரியஸா வச்சு முடிச்சு விட்டாங்க. பாருங்க. கமான். என்ன சார் டூரு அது கூட எது வரும்? என்னவோ வரும் யா. என்ன வரும்? Which of the following is the correct order of the missing letter? It's given below.
என்ன லாஜிக் என்ன லாஜிக் என்ன லாஜிக் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஆர்டியூஎஸ் சார். அதே திருப்பி வந்திருக்கு சார். ஆர்எஸ் ஆர்டியூஎஸ். ஆப்ஷன் டியா? ஆர்டியூஎஸ். ஆமா, ஆப்ஷன் டில வரும் சார். வாட் இஸ் த லாஜிக்? 4 லெட்டர் சார். சார் ஓகே லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டியூ முடியும் சார். ஆர்டியூஎஸ். அதுக்கு முன்னாடி ஆர் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர் வரும் சார். ஓகே ஓகே தென் ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டாவது ஆர் டேஷ்ல வரும். பார்த்தோம்னா ஆர்டி, இங்க லாஸ்ட்ல பார்த்தோம்னா ஆர்டி முன்னாடி எஸ் இருக்கு. ஸோ செகண்ட் டேஷ்ல எஸ் போட்டுடலாம் சார். ஓகே தென் எஸ்க்கு முன்னாடி யூ இருக்கு சார். அப்ப லாஸ்ட்ல யூ மொத்தம் இருக்கு. 4 செட்டு சார். யூ போட்டுடலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது இப்போ ஒரு சீரிஸ் வந்ததே இல்லை, அதே மாதிரி இதுவும் சீரிஸ் தான். ஓகேவா? உருட்டா உசுருட்டா USRTU இது சீரிஸ் தான். இதில் டியூக்கு முன்னாடி என்ன இருக்கு? USR இருக்கா? அப்படி தானே பார்க்கணும் நம்ம, ரைட்? இல்லை ஆர்டிக்கு முன்னாடி என்ன இருக்கு? யூஎஸ்ஆ? எஸ் இருக்கு சார். ஆர்டிக்கு முன்னாடி எஸ் இருக்கு. எஸ், ஆர்டிக்கு முன்னாடி எஸ் இருக்கு. எஸ்க்கு முன்னாடி யூ இருக்கு, ரைட்டு. ம் யூக்கு முன்னாடி டி இருக்கு, டிக்கு ரைட்டு. முன்னாடி ஆர் இருக்கு டிக்கு சார். முன்னாடி ஆர் இருக்கு, அதுக்கு ரைட். முன்னாடி இப்படி 6. பாரு, இது அப்படியே லைனா வந்துட்டே இருக்கு. இது பாருங்களேன், ஒன்றும் இல்லை. ஆர்டி ஆர்டி ஆர்டிக்கு முன்னாடி எஸ் இருக்கணும், எஸ். எஸ்க்கு முன்னாடி யூ இருக்கணும், யூ. யூக்கு முன்னாடி டி இருக்கணும், எஸ் டி. அப்போ டிக்கு முன்னாடி ஆர் இருக்கணும், எஸ்க்கு முன்னாடி யூ இருக்கணும். ஓகே, எஸ்க்கு அப்புறம் ஆர் இருக்கணும். என்ன போங்க போ. ஆர்எஸ் ஆர்எஸ் யூ யூ அண்ட் தென் ஆர், அண்ட் தென் ஆருக்கு அப்புறம் என்ன? டியூ. ஆருக்கு அப்புறம் டி, ஆருக்கு அப்புறம் டி. ஏன்னா யூ வந்துருச்சு. புரியுதா? அவன் என்ன பண்ணியிருக்கானே, ஏதோ டாட்டராக கொடுத்துருக்கானு சொல்லி பயந்துட வேண்டாம். லெட்டர்ஸே மறுபடியும் வரா மாதிரி இதுவும் கேட்பாங்க. டோன்ட் ஃபியர். அப்போ இது பாருங்க, ஏபிஏ 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 ஏபிஏ. ஆன்சர் 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 அதே தான், அதே மாதிரி அதே மாதிரி. ஆப்ஷன் பி வருது சார். ஓகே, ஏக்கு முன்னாடி பி, ஏக்கு அடுத்தது பி, அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இப்போ பேசுறது புரியுதா? ஏக்கு முன்னாடியே ஏக்கு அடுத்தும் பி தான். சி பி ஏ பி ஏ பி ஏபி பிஏ பி ஏபி பிஏ பி. ஆப்ஷன் பி. யோசிக்கல, இப்படிலாம் கேட்பாங்கன்னு ஆர்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின். If dry is coded as 1800, if bat is coded as 40, the code of which is the following? 200க்கு என்ன கோட்? என்ன? திங்க் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. Think well before answer. Dry is coded as 1008. Bat is coded as 40. Bat is coded as 40. அப்போ 200க்கு என்ன பம்ப்? Dry 1008. டி நம்பரை மாத்துமா? எஜோட்டி எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன்? எஜோட்டினா என்ன? ஒய்னா 25, எஜோட்டி. டினா 4, பிக்யூஆர். ஆர்னா 18, 4 18 25. ஆட் பண்ண 1800 வராது, மல்டிப்ளை பண்ண வருதான்னு பாருங்க. அது எப்படி பேட் பாருங்க. பி ஃபார் 2, ஏ ஃபார் 1. அந்த லெட்டர்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்காக நம்பர். பி ஃபார் 2,
A for 1, T for HOTல T வந்து 20. போன ரீசனிங் டிஸ்கஷன்லேயே சொன்னேன். அப்போ 2 into 1 into 20 40 இன்டூ பண்ணியிருக்காங்க சார். இன்ட்டு பண்ணியிருக்கான். அப்போ இவனுங்க வார்த்தையை கொடுத்து இன்ட்டு பண்ண கேட்டா பரவாயில்ல, இவனுங்க இன்ட்டு பண்ணா 200 வரும். இந்த வார்த்தை இதுதான்னு கேட்குறான். எப்படி வச்சா பாருங்க ஆப்பு. கேட்டு ஒன்றுனா போட்டு மல்டிப்ளை பண்ணணும். போடுங்க, முடிச்சு விட்டாங்க போங்க. இதெல்லாம் வந்து நம்மளை அழிக்கிற சம்மு, டைம் டேக்கன் ப்ராசஸ். நீங்கள் ஒன்றுனா போட்டு மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகேவா? ஒரு ஆளுக்கு பி வருது, ஒரு ஆளுக்கு ஆப்ஷன் சி வருது. ஓகே, யார் சார் இவனுங்க? எபினேசர், ஜமுனா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் சேம் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ண. ஸ்பெயினை டிஎன்டிஇஎஸ், டச்சை, அதாவது ஸ்பெயின்ன்ற நாட்டை இப்படி சொல்கிறாங்க. டிஎன்டிஎஸ், டச்சை எப்படி கோட் பண்ணுவாங்க? இதான் கொஸ்டின். எப்படி கோட் பண்ணுவாங்க? லாஜிக் தெரியுதா இல்லையா? திங்க் பண்ணுறீங்களா? அப்படி எடுத்துக்கணுமா? சீக்கிரம். சார் +1 -2 +3 -4 +5 சார் அப்படி பண்ணியிருக்காங்க. வெரி குட். +1 -2 +3 -4 +5. அவர் சொன்ன லாஜிக் புரியுதா? த லாஜிக் பிஹைண்ட் திஸ். ஓகேவா? லாஜிக் என்னன்னு தெரியுதா? ஓகே, சொல்யூஷன் பாருங்க. +1 -2 +3 -4 +3 -4 ஓகே +5. எப்படி பண்ணியிருக்காங்க? இப்படி பண்ணியிருக்காங்க. அந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. A machine coded hunger as SFMTVI. How will be
ONEROUS கோடட் பை த மிஷின்ஸ். அதாவது ஹங்கர் இப்படி கோட் பண்ணியிருக்கோன்னா ஆப்போசிட் வேணும் சார். ஆப்போசிட் குயிக்காக பண்ணுங்க, பார்த்தோன்னே தெரியணும். ரைட், ஓகே. ரைட். டைஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் பி இஸ் ரைட். ரன் 53ன்னு எழுதுறாங்க, ஹட்டை 49ன்னு எழுதுறாங்க. எனி எப்படி எழுதுவாங்க? எனி எல்லாத்தையும் 40 சார். எப்படிமா? ஆட் பண்ண ஆன்சர் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிடுறாங்க சார். சிம்பிளி ப்ளஸ். பேப்பர் பென் எடுத்து மற்றவங்களும் போடுங்க ப்ளீஸ். லாஜிக்லாம் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் திங்க் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். கரஸ்பாண்டிங் நம்பர்ஸை ஆட் பண்ணி பாருங்கள், சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், அந்த நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய இதுக்குள்ளே வந்து லாஜிக் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. A certain language, Lotus is coded as GYQZX. Kite is coded as VUQC. How will stole, STOLE, stole be written as? STOLE இது எப்படி நம்ம வந்து எழுதுவோம்? அதிலே ஆன்சர் கொடுத்துருக்காங்க சார். என்ன ஆன்சர்? எஸ்னா எஸ்ஸுக்கு வந்து எக்ஸ், அதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருக்கு பாருங்க. லோட்டஸ்க்கு எக்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ எக்ஸு எல்லு, சாரி எக்ஸு எஸ், டிக்கு கியூ, அப்போ எல்லாமே எக்ஸ் தான் வருது. ஒன்று. பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிக்கு கியூ வர ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சி அப்படின்னா ஏ, எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஓக்கு ஒய் வரணும். ஓக்கு ஒய் வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நவ் திஸ் ஒன். ஃபாதர் இஸ் கோடட் as VLGPKC MATATDOR. இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா ALGLBDC. வாட் வில் Fathomid coded as? I think this one சேம் is மாடல் final. சார். அதேதான். ஆ, சேம் மாடல் கடைசியா பார்த்தோம்ல சார், அதே சேம் மாடல் கடைசியாக பார்த்தது. கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ பார்த்தோன்னே வந்து ஆன்சர் பண்ண தெரியுது அப்படின்னா தட் இஸ் குட். ஓகே, ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற ஒர்க்கு ஒரே நிமிஷம். சாரிம்மா. ஓகே, உங்களுடைய ரீசனிங் புக்கு, ஆர்ஆர்பி ஒய்சிடி புக்கு, இந்த ஒய்சிடி புக்கில் ஆர்ஆர்பி ரீசனிங் ஓகே,
ஒய்சிடி புக்கில் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அனாலஜி, கோடிங், டீகோடிங். நான் பேசுறது புரியுதா? அனாலஜி, கோடிங், டீகோடிங் ரெண்டுத்தையும் வந்து முடிச்சிருங்க. ஆக்சுவலி கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த சாட்டர்டே முடிஞ்சால் நானும் மேம் சேர்ந்து மேரத்தான் போவோம். ஒரு 10 ஹவர்ஸ் ஓகேவா? ஏன்னா எக்ஸாம் இருக்குது இல்லையா? இந்த சாட்டர்டே ஒரு 10 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் சாட்டர்டே என்ன கிழமை வருதுன்னு பாருங்க. 14 சார். 14. உங்களுக்கு எக்ஸாம் 17ஆ? ஓகேவா? ஸோ 6ஆம் தேதி தெரியும் சார் யார் யாருக்கு எப்பன்னு. வேரி ஆகும்ல? ஆமா ரைட் 6ஆம் விடுங்க. தேதி தான் சார் தெரியும். ம் 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 இந்த சாட்டர்டே ஒரு மெகா 16ஆம் மேரத்தான். தேதி யாருக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு 6ஆம் தேதி இருக்கும். 6ஆம் தேதி ஓகே. ஓப்பன் ஆகும் சிட்டி. இந்த சாட்டர்டே ஒரு மெகா மேரத்தான் நம்ம வந்து நைட்டு பகல் அப்படின்னு கொஞ்சம் நம்ம வந்து டைட் பண்ணலாம். ஜாகிரஃபி ரெக்கார்டிங் வீடியோ போகிறதுனால டைம் எல்லாம் எந்த அங்கே டைட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லைன்னு நானே அந்த மிக்சர் அலிகேஷன் எடுத்துருவேன். அவங்க எடுக்கலாம்னு பார்த்தாங்கன்னா அங்கே ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ வந்துட்டே இருக்கா. 2 days ஆகுன்றாங்க. சரி அடுத்த இது பார்க்கலாம். இங்கேயும் வந்து நம்ம ரீசனிங் மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால அப்படியே ரீசனிங்கே போகலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரீசனிங் நேற்று ஆப்டி மைண்ட் செட்டில் இருந்தீங்க, கொஞ்சம் நல்லா பார்த்தீங்களா ஆப்டி. இப்போ நம்ம ரீசனிங் மைண்ட் செட். ஓகே சார், இதில் 6th ஆஸ் பர் ஸ்கெடியூல் படி வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் வரி முடியும். ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணி விடுறேன். சண்டே எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ரீசனிங் வீடியோ எல்லாத்தையும் கொஞ்சம் அன்லாக் பண்ணி விடுறேன். கடைசி நேரத்தில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் படிக்க. ஏன்னா இப்போ பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு 2 weeks முன்னாடியே ரீசனிங்கில் half ஆஃப் தி சிலபஸ்க்கு மேலே முடிஞ்சிச்சு. டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. இதெல்லாம் ஈஸி தான். ஈஸியானதை இப்போ கொஸ்டின் டிஸ்கஷன் மூலிமா நான் நடத்துகிறேன். ஸோ சைக்கிள் டெஸ்ட் 6ல் சர்ச் அண்ட் இண்டிசஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ரீசனிங்கில் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசனிங் மைண்ட் செட்லேயே இருக்கிறதுனால கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். அதே பாரத் சைக்கிள் டெஸ்ட் 6 இதெல்லாம் சர்ச் அண்ட் இண்டிசஸ். ஆனால் சர்ச் அண்ட் இண்டிசஸ் நல்லா இருக்கும். பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும். பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும். சர்ச் அண்ட் இண்டிசஸ் ரொம்ப நல்லா பண்ணலாம். ஓகேவா? சார் கிளாசிஃபிகேஷன் மேல இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ஓகே, क्वेश्चन இருந்துச்சு. கிளாசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃபா? கிளாசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப். கிளாசிஃபிகேஷன்னா குரூப்பிங் பண்ணுறதுன்னு அர்த்தம் சார். ஓகேவா? குரூப்பிங் பண்ணுறதுன்னு அர்த்தம். சம்திங் அதோட ரிலேட் ஆகி இருக்கு, அதோட ரிலேட் ஆனதை மட்டும் ஒன்னா இருக்கிறத மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கறது கிளாசிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். பார்த்துலாமா சார்? இந்த ஃபுட்வேர் அப்படின்றத காப்லரோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்னிச்சரை எதோட ரிலேட் பண்ணுறாங்க? கமான் கமான். ஃபர்னிச்சர் கார்பெண்டர். வேலை செய்கிறவன் கார்பெண்டர். ஓகேவா? ஸோ தொழில் அந்த தொழிலாளி. ஈஸி, நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே, அடுத்து பிஇஏஎன் பீன என்இஏபியோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஏஐடியை டிஏஐஎஸோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. எல்ஐஎம்ஏ இது பார்த்தா கோடிங் டிகோடிங் மாதிரி இருக்கு, ஆனால் இது குரூப்பிங். ஓகே, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் இன்டர்சேஞ்ச். அவ்வளவுதான். சேஞ்ச் பண்ணிருக்காங்க சார். இன்டர்சேஞ்ச்டு, தே ஆர் சிம்பிளி இன்டர்சேஞ்ச்டு. ஓகே, சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இன்டர்சேஞ்ச், சிம்பிளி தே ஆர் இன்டர்சேஞ்ச். ஓகே, இன்டர்சேஞ்ச். கேப்டன் ரிலேட்டட் டு டீம், டைரக்டர் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோவிங்? கேப்டன்னா டீம், டைரக்டர்னா ஃபிலிம். ஃபிலிம் இல்லாம ஆர்கனைசேஷனும் சொல்லலாம். ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயி சூப்பர்வைசர் ஆர்கனைசேஷனுக்கு டைரக்டர். ஓகே, குட் குட் குட். எஃப்ஐ ரிலேட்டட் டு எல்ஓ in the same way PS is related to what? PS related to what?
PS related to what? Huh? Py. Why? சார் இதுவும் கோடிங் டிகோடிங் மாதிரி. இப்போ புரியுதா நம்ம ஏன் உடனே இது வந்தோன்னு? கோடிங் டிகோடிங் மாதிரி தான். பாருங்களேன், எஃப்க்கு அப்புறம் +3 பண்ணிருக்காங்க. எல் எப்படி +6 எஃப் ABCDEF GHIJKL +6 ஐக்கு அப்புறம் ஓ +6. அப்ப FI ரெண்டுத்துக்கும் +6 பண்ணா LO, PS ரெண்டுத்துக்கும் +6 பண்ணா VY. அப்ப PS Pக்கு அப்புறம் 6 லெட்டர் பண்ணா B, Sக்கு அப்புறம் 6 லெட்டர் பண்ணா Y. So that PS which is equal to VY. Okay. So அடுத்தது this one. FERAL அத டீம் TAME டேமோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. சேம் ரிலேஷன்ஷிப் என்னவா சார் இருக்கும் சார்? இதுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் சார். இது ஆன்டனிம்ஸ், சினானிம்ஸ் பேஸ் பண்ணி இது ஆன்டனிம்ஸ். அப்ப அதே போல ஆன்டனிம்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா எஃபிமெரல், இம்மார்டல், ஆப்ஷன் டி. இது நமக்கு தெரியலனா கூட ஃபீல் பண்ண கூடாது, ஏன்னா இது இங்கிலீஷ் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? பேசிக்கா இருந்தா தெரியும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தா நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். எக்ஸ்ப்ளோர்னா டிஸ்கவர். இது மீனிங்ஸ், நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? எக்ஸ்ப்ளோர்னா டிஸ்கவர், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது, டிஸ்கவர் மீனிங்ஸ். அதே போல ரீடு, ஸ்கிம், நோ. ரைட்டு, பிரிண்ட், நோ. திங்க், ரிலேட், நோ. ரிசர்ச், லேர்ன் வருமா? ரிசர்ச் லேர்ன் தான் வரும். ஓகேவா? அவ்வளவுதான். புரியுதா? ஸ்பீடா போகுது பாத்தீங்களா? அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. அடுத்து பாருங்க, கிளட்ச் பிரேக், ஹாரனு, கிளட்ச் பிரேக், ஹாரனு, கிளட்ச் பிரேக், ஹாரனு, ஹாரன், காரு, காரு. ஓகே. இப்போ அடுத்தது டைரக்ஷன் பேஸ் பண்ணி in each of the question in the given below 4 of the 5 options are alike in a certain way. Sir, 4 of the 5 alike in a certain way. So the group, ஏப்பா இல்ல தனியா இருக்கிறவன் யாருப்பா? குரூப்ல இல்லாதவன் யாருப்பா? டேபிள், சேர், கப்போர்டு, கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் தான் சார் தனியா இருக்கான், மீதி எல்லாம் ஃபர்னிச்சர். இவன் வந்து மென்பொருள். ஓகேவா? சாஃப்ட்வேர். அடுத்தது இங்க பாருங்க, ஹில்லு, வேலி, டேம், ரிவர். ஹில்லு, வேலி, டேம், ரிவர். இதுல எது சார் தனியா இருக்கு? டேம் நம்ம மேனுவலா கன்ஸ்ட்ரக்ட் பண்றது சார். இதெல்லாம் வந்து என்ன நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒண்ணு. ஓகே. இதுல எது தனியா இருக்கு? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், சாரி ஜூன், செப்டம்பர், ஆகஸ்ட், ஜனவரி. இப்படியுமா சார் கேட்பாங்க? கேட்டிருக்காங்களே சார். ஜூன் அதுக்கு ஏன் மட்டும் 30 ஜூன்? டேஸ், மத்தெல்லாம் 31 டேஸ். அது மட்டும் தான் 30 நாள், மீதி எல்லாம் 31 நாள். சூப்பர். ஓகே. அடுத்து குரூப்பிங் நல்லா இருக்குல்ல? சார் இங்க பாருங்க சார், 17, 19, 23, 27 ஆட் நம்பர்னு சொல்லிடாதீங்க தயவு பண்ணி, நெஞ்சு வலிக்கும். ஓகேவா? 27 சார் பிரைம் நம்பர். ஏன் பிரைம் சார், அது ஒண்ணு மட்டும் எஸ், பிரைம் நம்பர் யாரு? முத்துலட்சுமி. வெரி குட். ஓகேவா? பிரைம் நம்பர். ஓகே. பிரைம் நம்பர் வச்சு சொல்லியிருக்கான். எதை வச்சு சொல்லியிருக்கான்? பிரைம் நம்பர் வச்சு சொல்லியிருக்கான். அப்ப ஆப்ஷன் டி 27. ஆல் த நம்பர் பிரைம் நம்பர் 27 தவிர. 27 பிரைம் நம்பர்னா என்ன? a number itself அதோட டிவைட் ஆயிக்கும், அப்படி இல்லைன்னா 1ஆல டிவைட் ஆகும். அதான் வந்து பிரைம் நம்பர். ஓகே. 27. In each of the question given below the 4, picture, painting, sketch, paint. Paint. ஏன்? மத்ததெல்லாம் ஆக்ஷன் செய்யற சார். இது வந்து ஃபார்ம் ஆஃப் அந்த ஆர்ட் பத்தி பேசிருக்காங்க சார். இது வந்து பெயிண்டிங்ல தான் யூஸ் வெர்ப், பண்றது. செயல். இது மட்டும் வந்து என்ன? ஆப்ஜெக்ட். ஓகேவா? சோ இப்படியும் கேக்குறாங்க. கிரிக்கெட், வாலிபால், செஸ், டென்னிஸ். அவுட்டோர் கேம் இன்னொரு இன்டோர். செஸ் உட்கார்ந்து இன்டோர்ல விளையாடுறது செஸ். நம்பர்ஸ் இங்க பாருங்க, நம்பர்ஸ் சார் 105, 161, 253, 345. 105, 161, 253, 345.
ம் 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 என்ன வரும்? என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்க? டிவிசிபிலிட்டி ரூல் சொல்லி கொடுத்தனா 2 ஆல டிவைட் ஆகிறது எது, 3 ஆல டிவைட் ஆகிறது எது, 5 ஆல டிவைட் ஆகிறது. நம்பர் சிஸ்டம் பார்க்கும்போது சொல்லி கொடுத்தல டிவிசிபிலிட்டி ரூலை யூஸ் பண்ணலாம். இல்லை ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அதை யூஸ் பண்ணலாம். ஆ ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அதை யூஸ் பண்ணலாம். பிரைம் நம்பரா நான் பிரைம் நம்பரா அதை யூஸ் பண்ணலாம். ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரா அதை யூஸ் பண்ணலாம். என்ன லாஜிக்? லாஜிக், வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ்? பேப்பர் பென் எடுங்க, பேப்பர் பென் எடுங்க. வாட் இஸ் த லாஜிக்? வாட் இஸ் த லாஜிக்? வாட் இஸ் த லாஜிக்? என்னப்பா லாஜிக் இருக்கு? கோடிங், டிகோடிங், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன் மூணுத்தையும் ஒய்சிடி புக்கில் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும் எல்லாருமே. ஓகே, இல்லை கிளாசிஃபிகேஷனில் நிறைய வகை இருக்குது. அத்தனை வகையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டேப்பு பேஸ் பண்ணி எது தனியாக இருக்குது. இங்கே லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா 345 3ஆல டிவைட் ஆகுது. இது எதுவுமே டிவைட் ஆகலை. 345 மட்டும்தான் டிவைட் ஆகுது. அதுதான் லாஜிக். சிம்பிள். ஓகே, ஸோ நவ் திஸ் ஒன். ஓகே, நான் ஆன்சர். ஓகே, NPQ HJK TVW, ஓகே TVK இல்லை TVW LMO LMO +1 +2 சார் அந்த மெத்தட். +1 +2 சூப்பர். என்னக்கு அப்புறம் ஆப்ஷன் டி மட்டும் அந்த ரூலை ஃபாலோ பண்ணல. ஆப்ஷன் டி மட்டும் அதை ஃபாலோ பண்ணல. மீதி 3 ஆப்ஷன் பாருங்களேன். என்னக்கு அப்புறம் +2 பண்ணியிருக்காங்க. ஓபி +2 பண்ணியிருக்காங்க. பிக்கு அப்புறம் +1 பண்ணியிருக்காங்க. பிக்கு அப்புறம் கியூ +2 +1 எல்லாம் +2 +1 இந்த காம்பினேஷன்ல இருக்கு. ஓகே, இந்த காம்பினேஷன்ல இருக்கு. தட் ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டில மட்டும்தான் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகல. ஆப்ஷன் டில மட்டும்தான் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகல. ஓகேவா? ஓகேவா? ம் ரைட். இங்க 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 எங்க ஓடுறீங்க? வாங்க வாங்க, இங்க பாருங்க. GIJK DFGH CEPG ABCD ABCD. ஏபிசிடி சார். சாரி கேட்கல. சார், வயலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க, போயிட்டு வந்துடுறேன் சார். சரி ஓகே. வயலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க சார், ஆபீஸ் வந்திருக்காங்க, போயிட்டு வந்துடுறேன் சார் வயலுக்கு. ஓகே 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 சார். சொன்னீங்கன்னு தெரியல. சரி போயிட்டு வாங்க, போங்க போங்க. 1 லெட்டர். ஓகே, டி சார். டியா பியா? ஏபிசிடி சார் ஆன்சர். அது ஃபாலோ பண்ணல சார். அதுல லைனா கொடுத்துருக்காங்க. மத்ததெல்லாம் +1ல இருந்து அப்படியே போட்டு. சிம்பிளுங்க. மற்றவெல்லாம் வந்து சப்ளைஸ் கொடுத்துருக்கான், இவன் மட்டும் டைரக்டா கொடுத்துருக்கான். இத மாதிரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, எல்லாமே டஃபா கேட்டா ஈஸியா யார் கேட்கா? இங்க பாருங்க, இத குரூப் பண்ணுங்க. 39 27 48 42 என்னவா இருக்கும்? இத நான் என்ன சொல்ல? 42. கியூப் நம்பரா பாருங்க, ஸ்கொயர் நம்பரா பாருங்க, ஆட் நம்பரா பாருங்க, ஈவன் நம்பரா பாருங்க, பிரைம் நம்பரா பாருங்க. எது வரும்? எது வரும்? எது சார் வரும்? எது வரும்? Come on. எப்பா எதுப்பா வரும்? உங்களுக்கு தான் கேட்குறேன்.
பியாங் சார். 27 சார். D for doll பீயிங் or சார். B for 27. ball. B is right answer. அவன் மட்டும்தான் கியூபிக் நம்பர். திங்க் பண்ணுங்க, அவன் மட்டும்தான் கியூபிக் நம்பர். 9 9 3 27. புரியுதா? சார் அதே போல டிஜிட் சம் போட்டாச்சுன்னா மத்த 3 ஆப்ஷனுக்கும் ஈவன் நம்பர் வருது சார். இது ஒண்ணு ஆட் நம்பர் வருது சார். 27 மட்டும். ஓகே ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அவங்க மட்டும்தான் வந்து தனியா இருக்காங்க, தனித்துவமா இருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க. Which of the following is related to melody? The same way delicious related to taste. Deliciousனா taste, melodyனா என்ன? வாய்ஸ். Voice, simple. ஓகே, வேற எதுவும் வராது. ஹைனஸ் மெமரி எல்லாம் வராது. வாய்ஸ் தான் வரும். Now this one does not have the same relationship like that. Clothna ஓகேவா, garments. Clothna garments, leatherனா footwear, woodனா furniture, earth and partனா clay, goldனா ornaments. இது வராது. கோல்டு தான் சார் வராது. ஏன்? சார் ஆப்ஷன் சி footwear, சார். தோலை வச்சு செருப்பு செய்வாங்க. சி சார். வுட்ட வச்சு Option C, ஃபர்னிச்சர் sir. செய்வாங்க. கோல்ட வச்சு நகை செய்வாங்க. கிளேவ வச்சு பாட்டு செய்யணும். இவன் என்ன சொல்றான், பாட்டு முன்னாடி போட்டு கிளே போட்டிருக்கான். திங்க் பண்ணுங்க. எதை வச்சு எதை செய்யறாங்க, இதுதான் லாஜிக். எதை வச்சு எதை செய்யறாங்க, லாஜிக். புரியுதா? ஆப்ஷன் சி, எத்தை வச்சு கிளே செய்ய மாட்டாங்க, அது உல்டாவா இருக்கு. Clock is related to time. Vehicle is related to ஜர்னி. okay. Vehicle is related to journey. Okay. Next one. There is written as, soldier is written as, custom is written as. What is the logic? ஃபோர்த் ஆப்ஷன் காட்டுங்க சார். ஆப்ஷன் என்னம்மா? முத்துலட்சுமி சொல்லுங்க. சார் CMOT ஸ்டார்ட் ஆகுது சார். ஆப்ஷன் டில என்ன சார் இருக்கு? ஆப்ஷன் பியா? ஒய்? சார் டி தெரியல சார். டில என்ன இருக்கு சார்? CTSUOM M ABCDEFGHIJKLMNOPQRSTUV MO ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத சார் இங்க டி செக் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அப்படியே போட்டாங்க சார். லாஸ்ட் இத செகண்ட் லெட்டர் எழுதிருக்காங்க சார். சோல்ஜர்லயும் லாஸ்ட் R வருது, அத R போட்டுருக்காங்க சார். அப்போ CM இல்ல ஸ்டார்ட் ஆகுது. சார் இது அப்படி நம்ம எப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதியிருக்கான், ஆனா அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ரிவர்ஸ்ல எழுதியிருக்கான். நான் பேசுறது புரியுதா? THEIR அதுல ஃபர்ஸ்ட் எது வரும்? ABCDE வரும். ஓகேவா? இ வரும். அந்த இ அங்க எழுதியிருக்கான் பாரு, லாஸ்ட்ல எழுதியிருக்காங்க பாருங்க. அப்புறம் EFGH வரும். H அடுத்து எழுதியிருக்காங்க பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. EH அப்புறம் I வரும். அப்புறம் PQR, ஆருக்கு அப்புறம் T. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல
ரிவர்ஸா வந்து எழுதி வச்சிருக்கான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வரும் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஏவா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அப்ப அந்த ஷோல்டரை சாலிடரா அதையும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதியிருக்கான். கஸ்டம்ஸையும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதணும், ஆனா ரிவர்ஸ்ல எழுதணும், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சி, அப்புறம் எம், அப்புறம் ஓ, எஸ், டி, யூ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ரிவர்ஸ்ல எழுதணும். இதான் வந்து லாஜிக். ஓகே, திங்க் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஃப்ளையிங் பேர்டு, creeping வாட்? ஃப்ளையிங் பேர்டு, creeping வாட்? snail. Okay, some basic. சார். Okay, what is mean by creeping? creepingனா என்ன? என்னது தமிழ்ல? ஊர்ந்துறதா நகரத்தா? எக்ஸாக்டான வார்த்தை என்ன? ஊர்ந்து போறதா நகர்ந்து போறதா? ஊர்றது பொறுமையா நகரும் இல்லையா, அதுதான் வந்து creeping. ஊர்ந்து போகிறது, நகர்ந்துன்னு சொல்ல முடியாது, ஊர்ந்து போகிறது. creepingனா ஊர்ந்து போகிறது, எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, பேங்க், ரிவர், கோஸ்ட். சி பேங்க், ரிவர், கோஸ்ட். சி கடல். ஓகே, குரூப்பிங் பண்றது ஈஸியா இருக்கா? ஆனா இதை மட்டும் நம்பிடாதீங்க, பிக்சர் வச்சும் கேட்பாங்க. ஆக்சிஜனை பர்ன் பண்றாங்க, எரிக்கிறாங்க. எரிக்கிறதுக்கு உதவுறது ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு உதவுது? எஸ்டிங்கிஷ். ஸோ அது வந்து என்ன, ஃபயரை அணைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எஸ். டியூபர்குலோசிஸ், டிபி, லங்க, கேட்ராக்ட், ஐ, கண்ணு. ஓகே, இந்த ரீசனிங் ஈஸியா இருக்குல்ல? இங்க பாருங்க. ஃபுட்னா ஹங்கரு, வாட்டர்னா டேஸ்ட், ஏர்னா சஃபோகேஷன், டேலண்ட்னா எஜுகேஷன். வாட்யா, என்னையா, என்ன லாஜிக்? திங்க் பண்ணுங்க பார்ப்போம். பசிச்சவனுக்கு சோறு வேணும், தாகத்துக்கு தண்ணி வேணும், மூச்சு வாங்குறவனுக்கு காத்து வேணும். எஜுகேஷன், அதாவது எதுனால எது வருதுன்னு பார்க்கணும். எஜுகேஷன்னால தான் டேலண்ட் வரும். ஓகே, எஜுகேஷன், டேலண்ட். எஜுகேஷன் முன்னாடிணும். இப்போ ஃபுட்டு, ஹங்கரை தீர்த்து வைக்கிறது ஃபுட்டு, தாகத்தை தீர்த்து வைக்கிறது தண்ணி. டேலண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் எஜுகேஷன். இப்படி வரணும், புரியுதா? மாத்திருக்கான். இதுக்கு முன்னாடி அந்த கிளே பார்த்தோம்ல, அதே போல ரைஸ், வீட்டு, பார்லி, மஸ்டர்ட்னா என்ன? கடுகு. ஓகே, கடுகு. மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லுவாங்களே, கடுகு எண்ணெய். 169, 179, 135, 149 ஒரு 4 நம்பரை கொடுத்து, 4 விஷயத்தை கொடுத்து, அதுக்கு வந்து என்ன பண்றான், எது வந்து இதுன்னு கேட்குறான். 169 மட்டும்தான் ஸ்கொயர் நம்பர். 169 மட்டும்தான் வந்து என்ன? ஸ்கொயர் 13 ஸ்கொயர் சார். ஓகே, மீதி எல்லாம் ஸ்கொயர் நம்பர் இல்லை. வெரி குட். ஓகே, அடுத்தது 4 of the following 5 are alike in a certain way so that form a same group does not belong to the group. எது வந்து அந்த குரூப்ல இல்ல? எது அந்த குரூப்ல இல்ல? லார்ஜ். வால்யூம், சைஸ், ஷேப். லார்ஜ் வால்யூம், சைஸ், ஷேப், லார்ஜ். இதுல லார்ஜ்ன்றது அந்த குரூப்ல வந்து இல்ல. ஓகே, ஐ திங்க் அலுமினியம், காப்பர், மெர்க்குரி, ஐரன். சயின்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் போல. மெர்க்குரி சார். மெர்க்குரி தான் லிக்விட், மீதி எல்லாம் சாலிட். ஓகே, சாலிட். ஓகே, 30 கொஸ்டின் வந்தா முடிஞ்சிடும். 30 கொஸ்டின் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆப்டி, சர்ச் அண்ட் இண்டிசஸ். ஓகே, ஆப்டி பார்க்குற மூடு இல்லை, ரீசனிங்கே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ரீசனிங்கில் இப்போ பார்த்தது கிளாசிஃபிகேஷன்.
உங்கள் புக்கில் உங்கள் உங்கள் யூத் காம்படிஷன் டைம் புக்கில் அனாலஜி, கோடிங், டிகோடிங், கிளாஸிஃபிகேஷன்ஸ், அனாலஜி, கோடிங், டிகோடிங், கிளாஸிஃபிகேஷன்ஸ், இது 3மே ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது 3த்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், அப்படியே லைனாகவே நீங்கள் வந்து பார்த்துங்க. இன்றைக்கி இந்த 3ம் பார்க்கணும். நேற்று பார்க்க சொன்னது குமுலேட்டிவாக ரிவிஷன் பண்ணணும். நேற்று 4 சாப்டர் பார்க்க சொன்னோம் இல்லையா, அதை குமுலேட்டிவாக ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? வேறு வழியே இல்லை. அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோ லிங்க் கொடுத்தாங்களே, அந்த ஸ்ட்ராட்டஜி அது டோட்டலாக வேறு, நமக்கான சிலபஸ் வேறு. அதில் 35 ரீசனிங் கொடுத்தாங்க. நம்மளுக்கு ரீசனிங் அவ்வளோ வராது. 25 ரீசனிங் கொஸ்டின் தான் வரும். ஓகேவா? 30 ஆப்டி கொஸ்டின்ஸ் வரும். அதனால் பி ஃபோக்கஸ் ஆன் ஒய்சிடி. ஃபோக்கஸ் ஆன் ஒய்சிடி. எந்தளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எந்தளவு டாப் ஆஃப் மைண்டில் இருக்கோ, அந்தளவு நல்லது. இல்லைனா லாஸ் நமக்கு தான். ஓகே, திஸ் ஒன் இஸ் கோடிங், டிகோடிங். இதான் கோடிங், டிகோடிங். சரி, இதான் வந்து கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷன் ஃபிகரை வச்சு பண்ணுவாங்க, கிளாஸிஃபிகேஷன் மற்ற விஷயங்களை வச்சும் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி பேட்ச் ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பேன். டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு நான் அப்புறமா நான் கொடுக்குறேன். ஓகேவா? கரெக்டாக இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிக்கிட்டோம், நான் கொடுக்குறேன். ஜெய் பாரத், சைக்கிள் டெஸ்ட் 9, திஸ் ஒன். சிம்பிள்ஸ் லைட்டாக பார்க்கலாமா? ஒரு 10-15 கொஸ்டின் பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். அடுத்த லெவல் இது. ஓகே, இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ திங்க் ஸோ சீரியஸ் சொல்லலாம். சீரீஸ். ஓகே, லைக் நம்பர் சீரீஸ் போல் இது ஒரு சீரீஸ். அதில் எது வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே, இது பிரெயினை யூஸ் பண்ணுறது தான். நமக்கு எல்லா கான்செப்டும் தெரியணும்னு அவசியம்லாம் இல்லை, அதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ அதை அப்படியே கைப்பட எழுதுங்க. REMIT. இதை ஸ்டார், அப்புறம் E மாதிரி ஒரு சிம்பிள், 3 மாதிரி ஒரு சிம்பிள், அப்புறம் பாவை கவுத்து போட்ட மாதிரி ஒரு சிம்பிள், 7 மாதிரி ஒரு சிம்பிள். ஓகே, ஸோ அப்படி பண்ணிட்டு கவுன்சில ஈக்குவல் ஹேஷ்டாக் ஸ்டார் E3A7 கவுன்சில பர்சன்டேஜ்க்கு முன்னாடி ஈக்குவல் 8 பீட்டா இது 5 அண்ட் தென் இதை மாதிரி ரெண்டுத்துக்கும் கொடுத்துட்டு OCE LOT என்ன, அவ்வளோதான். சிம்பிளாக அந்தந்த லெட்டருக்கு என்னென்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து ஒரு கன்க்ளூஷன் வாங்க. சிம்பிளாக அந்தந்த லெட்டருக்கு என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு லாஜிக். The logic behind this option B, because நீங்கள் ஓக்கு பர்சன்டேஜ், ரெண்டாவது பாருங்களேன், கவுன்சில் CO ஓக்கு இங்கே ரெண்டாவது ஈக்குவலுக்கு அப்புறம் பர்சன்டேஜ் கொடுக்குறான். அப்போ இங்கே OC வருதா, அப்போ ஓக்கு பர்சன்டேஜ் வரணும். எல்லாத்துலேயும் பர்சன்டேஜ் வருது. அடுத்தது C பாருங்களேன், C எங்க கவுன்சிலுக்கு ஈக்குவல், அப்போ பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் ஈக்குவல் வரும். அப்போ ABC 3 ஆப்ஷனுக்கு ஈக்குவல் வருது. ஸோ அப்படி நீங்கள் ஒன்று பார்க்கும்போது நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் B வருதா? எஸ் வருது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரீசனிங்ல அடுத்த கொஸ்டின் AMONG அமாங், NAOGM, SPINE ஸ்பைன், இதை NSIEP, LAMON லாமன், இதை எப்படி எழுதணும்? LAMON இதை எப்படி எழுதணும்? C, sir. ஆப்ஷன் C. வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ்? அதே தான், லெட்டரிங் போடுங்க, அவ்வளோதான். ஏனா 1, சார் ஏனா அப்படியே இங்க 1, இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க சார் அதுக்குள்ளேயே. எம்னா 2, ஓனா 3. அவங்க என்ன பண்ணியிருக்கான்? இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கான். அதுக்குள்ளேயே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கான். இது ப்ராப்பராக இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கானான்னு கேட்டால் இல்லை, இது அவன் மெத்தடில் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கான். எப்படின்னா, இதுக்கு நீங்கள் நேம் லெட்டரிங் வைங்களேன், 1 2 3 4 5. அப்போ என்னன்னா 4, ஏனா 1, ஓகே, ஓனா 3,
ஜினா 5, எம்னா 2. இது 1 2 3 4 5. இத இந்த ஃபார்மட்லயே கொண்டுட்டு வந்திருக்கானா அப்படின்றத பார்ப்போமா? 4135 4135 41352. 4 என்ன? n. எஸ் n வந்திருக்கு பாருங்க. 41 1 வந்து s s வந்திருக்கு பாருங்க. 3 3 வந்து i வந்திருக்கு பாருங்க. ஓகே. 5 வந்து e வந்திருக்கு பாருங்க. 2 வந்து p வந்திருக்கு பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 1 2 3 4 5. now the logic இத நீங்க அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். ஓகேவா? என்னது? 4 1 3 5 2 o l m n ஓகே a c. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. pulse is written as trkto. new is written as vdm. probs is coded language. prob அதை எப்படி எழுதுவோம்? எல்லாரும் டெஸ்ட் எழுதுனீங்களா இல்ல டெஸ்ட் எழுதாமலே டைரக்டா டிஸ்கஷன்ல இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. pulse is coded as dr. pulse dr சம்பந்தமே இல்லாம இருக்கு. இருக்கும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத நான் ஆல்ரெடி நேத்தே இப்ப பார்த்த மாதிரி கூட இருக்கு. இ சேஞ்ச் டி பண்ணனும் இ சார். ரிவர்ஸ் சேஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுங்க. இ அதுக்கு முன்னாடி டி, எஸ் அதுக்கு முன்னாடி ஆர், எல் அதுக்கு முன்னாடி கே, யூ அதுக்கு முன்னாடி டி, பி அதுக்கு முன்னாடி ஓ. ஆனா அதை ரிவர்ஸ்ல வச்சிருக்கான் எல்லாத்தையும். -1 பட் ரிவர்ஸ். ரைட்? புரியல முத்துலட்சுமி? ஆப்ஷன் ஏவா சார்? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். புரியுதா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். In a certain code language, seal is written as, dose is written as, salt is written as. SOLD அதை எப்படி நம்ம எழுதணும்? SOLD எப்படி எழுதணும்? சார் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. பிகாஸ் அங்கேயே நமக்கு தெரியுது எஸ்னா அந்த டாலர் சிம்பிள், அப்ப சால்ட்னா டாலர் சிம்பிள். டாலர் சிம்பிள் வரது ஏவோ இல்ல டிஓ. அப்ப அதை நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே கொண்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எக்ஸாம்பிள் ஓனா என்ன? டோஸ்ல ஓக்கான அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாரு 8ன்னு. அப்ப ஓனா 8, டாலருக்கு மட்டும் 8 வருது அப்படின்னா அது ஆப்ஷன் ஏவா தான் இருக்கணும். ஓகேவா? In a certain code language, bond is written as 1543, dean is written as 3864, bit is written as bit, BET, bit, sorry, BT 183 sir. 183 ஆப்ஷன் பி. 3 ஆப்ஷன். பார்த்தோம் சார் அதே क्वेश्चन. ஓகே, இப்ப பார்த்தோம்ல. எஸ் சார். எஸ் பார்த்ததே இருக்கே. இது பாருங்க. In a certain code language, go home is written as Tana. Nice little home is written as Najapa. How is go written in that code? Go written in that code. அது நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி வச்சு தனித்தனியா எழுதி வச்சு you have to decode. அப்படி decode பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? தானு கிடைக்கும். தாவா? தானே? எஸ் சார். யாருக்காவது தெரியலன்னா சொல்லுங்க, நான் போடுறேன். ஓகே. அடுத்த क्वेश्चन. சார் டேபிள் இஸ் கால்ட், இது கேட்ட क्वेश्चन மாதிரி இருக்கு. எஸ் சார். டீச்சர் யூஸ்ட் டு ரைட். எஸ் கேட்டது. என்னன்னே தெரியல. இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த क्वेश्चन கேட்க மாட்டாங்க. சார் அது கீழ क्वेश्चन இருக்கு சார். இந்த வாட்டி இருக்கு. ரைட், ரீட் பண்ணுங்க.
சார். டிஜிட் இருக்கு, கோட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் இஸ் ஆட். both are to be coded as C. அதுக்குள்ள ஒரு 0. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஈவன் நம்பர் இருக்கு 2 and 4. அப்ப C வராது. If first as well as last even, the code are to be swapped. 2க்கு கரெக்டா Q வரணும், 4க்கு கரெக்டா டாலர் வரணும். அந்த Qவும் டாலரும் மாத்திக்கலாம், அதான் இதுக்கான அர்த்தம். If 0 is last digit, then it is coded as star. லாஸ்ட் டிஜிட்ல 0 இருந்தா அது ஸ்டாரா இருக்கும். இப்ப பாருங்க 2 2 4 ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஈவன் நம்பர். பேசுறது புரியுதா? அதுல பார்க்கல, இதுல பார்க்குறோம். 2 4 ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஈவன் நம்பர். 2க்கான சிம்பிள் என்ன? Q. 4க்கான சிம்பிள் என்ன? டாலர். எங்க இருக்கு? அந்த டேபிள் இருக்கு பாருங்க. 2க்கு நேரா Q. 4க்கு நேரா டாலர். ஆனா அந்த கோடை ஸ்வாப் பண்ணிக்கணும்ன்றான். இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கும் அதுக்கும் இன்டர்சேஞ்ச் இன்டர்சேஞ்ச் 4 இருக்கிற இடத்துல Qவும் 2 இருக்கிற இடத்துல டாலரும் வரணும். 4 இருக்கிற இடத்துல Q வரணும். லாஸ்ட் 4 இருக்கு, அங்க Q வரக்கூடிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு B அப்படி இல்ல D. கரெக்டா இருக்கு. பியா? ஏன் B? மத்த நம்பர்லாம் நீங்க பார்க்கணும். 7 0 5 1. 7க்கு என்ன? 0க்கு என்ன? 5க்கு என்ன? 1க்கு என்ன? 7க்கு பர்சன்டேஜ். ஓகே, 0க்கு L. ஆனா 0வை ஸ்டார்னு எழுத சொன்னாங்களே சார். 0 லாஸ்ட்ல இருந்தாதான் ஸ்டார், 0 நடுவுல இருந்தா இல்ல. 0 லாஸ்ட்ல இல்ல, 0 நடுவுல தானே இருக்கு. அப்ப 0க்கு என்னவோ அதை அப்படியே எழுதணும். இங்க பாருங்க. Come on, right. 364279. அடடா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஈவன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஈவன். ஓகே, சாரி, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆட். 3 and 9. ஆப்ஷன் A சார். அப்ப C ன்னு வரணும். C-க்குள்ள ஒரு முட்டை போடணும். C-க்குள்ள முட்டை போட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஆப்ஷன் A. முடிஞ்சிச்சு. கண்டிஷன் 1 இஸ் அப்ளைட். இது என்ன கொடுமையா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆடு, லாஸ்ட் ஈவன். ஃபர்ஸ்ட் ஆடு, லாஸ்ட் ஈவன். என்னையா? என்ன 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 சார் ஆஸ் பர் அப்படியே போடணுமா சார்? அப்போ அப்படியே போடுங்க, அவ்வளவுதான், வேற வழி இல்ல. அப்படியே Okay, போடுங்க. ஏன்னா அவன் தான் கண்டிஷன் கொடுக்கலையே. இது மாதிரி இருந்தா கண்டிஷன் Options, கொடுக்கல. அப்ப அப்படியே போடுங்க. ஆப்ஷன் காட்டவா? சார் கீழ ஆப்ஷன் ஸ்க்ரோல் பண்ணுங்க. காட்டுறேன் பாருங்க. none of these சார். none of this. none of these sir. ஓகேவா? எதுவும் வராது. ஏன்னா 5க்கு T வரணும். T வரா மாதிரி எதுவும் இல்ல. சிம்பிள், முடிஞ்சிச்சு. The same thing 40. Same thing. D sir. Option D Delhi. D for Delhi. D for Delhi is right answer. D for Delhi is right answer. இந்த 5 கொஸ்டின் ஈஸியா இருந்ததா? ஈஸியா இருந்ததா? Yes sir. இங்க பாருங்க. அடுத்து, in a certain code might is written as LHFGS. below is written as what? BLOW. below எப்படி எழுதுறோம்? அத ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதுங்க. MIGHT. -1 sir. எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கான்? minus மைனஸ் பண்ணிருக்கான்.
1 -1 பண்ணியிருக்கான். தெரியுதா? M PQST PQR LMNO PQR ST GH EF FG HI LM எல்லாமே வந்து ஒரு நம்பர் முன்னாடி போயிருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது பிலோக்கு ஒரு நம்பர் முன்னாடி போச்சுன்னா ADKNV ஆப்ஷன் ஆப்ஷன் ADKNV ஏடிகே NV ஆப்ஷன் D ரைட். ஹவுஸ் FTVPI சார் again this is also coding decoding தான். தப்பா எடுத்துட்டாங்களா? சார் 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 is written as சார் ஏங்க? மாத்தி இருக்காங்க சார், மாத்திட்டு +1 +1 போட்டிருக்காங்க. +1 போட்டு ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ரிவர்ஸ். அப்படி பார்க்கும்பொழுது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து இங்க பாருங்க. In a certain code language, lock is written at MPBJ. Below is written as CMNV. Wine is written at what? Wine நம்ம எப்படி எழுதலாம்? Wine, wine, wine. அடுத்தடுத்த லெட்டர் சார். +1. எஸ், அடுத்தடுத்த லெட்டர் +1 +1. அப்படி பார்க்கும்போது WX IJ NM ED -1 சார். அது ஓகேவா? ரெண்டுமே வந்து +1 ஒன்று, இது மைனஸ். அடுத்த ரெண்டு மைனஸ். +1 +1 -1 -1. புரியுதா? minus. WX IJ Nக்கு முன்னாடி தான் M, Eக்கு முன்னாடி தான் D. அப்படி பார்க்கும்பொழுது ஆப்ஷன் 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 B இஸ் ரைட் ஆன்சர். The question is repeated has CUS. பார்த்துட்டோம் சார். ஓகேவா? பார்த்தாச்சு. Yes, ஓகேவா? Asicus. This question also repeated. I think so. எஸ் Repeated சார், இல்லையா? பார்த்துட்டோம். பார்த்தாச்சு. ஆமா சார். இது பார்த்தாச்சு சார். வேணும் சார். QW. அதாவது இல்ல இல்ல, அது பார்த்ததுதான், இப்போ பார்த்ததுதான். இதே பாரத் நாயன் இது வந்து பார்க்காதது. ஸ்டடி த அரேஞ்ச்மெண்ட் கேர்ஃபுல்லி. கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஹவு many vowels? திஸ் இஸ் ஆல்சோ எப்படியோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? பார்த்தோம் சார். பார்த்ததுதான். பார்த்தோம் ஓகேவா? சார். I think பபல்ஸே question இல்லைன்னு paperல சொல்லிட்டு பார்த்தோம். கொஸ்டின் பார்த்தோம் பேப்பரில் சார். ஃபால்ட் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் கேட்குறேன் என்ன ஏதுன்னு. அப்படி இல்லைன்னா சீரிஸ் எங்கே இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேவா? உங்களுக்கான டாஸ்க் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு 3 டாபிக் YCT கம்ப்ளீட் பண்ணணும். ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு 3 டாபிக் YCT கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணணும். ஆப்டிடியூடில் நேற்று சொன்னேன், மேம் சொன்னேன், நான் சொன்னேன், 4 டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஆப்டிடியூட் ஓகேவா? இது தவிர்த்து ஃபிசிக்ஸ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ குமுலேட்டிவ் ரிவிஷனுக்குள்ளே போகிறோம். ஃபிசிக்ஸ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷன் பண்ணுங்கள். ஆப்டி அண்ட் ரீசனிங் நான் சொன்ன டாஸ்க்கை முடிங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நைட் 8 மணிக்குள்ளே முடிக்கணும். மேக்ஸிமம் டெட்லைனாக தான் 8 மணி.
8 மணிக்கு ஸ்டார்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.